மீன்கள் தான். மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய மின்னல் ஒளியா சிவன் பூஜை என்னும் இல்லை என்றால் அர்ஜுனன் குறவஞ்சி. அர்ஜுன குறவும் குஞ்சு இல்ல, குறவஞ்சி. ஓ குறவஞ்சி நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறீர்களே. இந்த தர்பார் விஷயமாக இந்த நாடகத்தில் வந்திருக்கின்றனே. நான் யார், என் பெயர் என்ன, ஒவ்வொன்றாக சொல்லவா? ஒண்ணு கூடாம சொல்லுங்க. இல்ல அவருக்கு சேர்த்து போயிடும். சாவுத்தாயே ஓட்டு. சுவாமி குருநாடு குருகுலம் பதுவான சந்திரகுலம் சந்திரகுலத்திலே உதித்திட்ட தாரா புகழ் படித்த என்னுடைய பெயரோ தர்மபுத்திர மகாராஜன். உங்களுடைய பேரோ தாராபுரம் படித்த தர்மபுத்திர மகாராஜன். உங்களையும் 10 மாதம் 300 நாள் மூவாய் சிறாயி அங்கத்திலே சுமந்து பெற்றாலே உங்களுடைய தாய் புண்ணியவதி. அதுக்கு அவங்க அப்பம்மா நண்டா போய் என்னையும் 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து ஒரு பிள்ளைன்னு சொல்லி சுமந்து பெற்றாங்களே அம்மா. அதுக்கு முன்பதாக கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாம கொடுப்பது தெய்வ குணம். தெய்வ குணம் படித்த ஐயா போய் பொறிக்கடைக்காரர். அவர் பேரு பொறிக்கடைக்காரர் நம்ம மேசின்னு தான் தெரியும் எனக்கு. மூலப்பாத பொறிக்கடைக்காரர். ஆமா, அவர் சொத்துல இருந்து நமக்காக 20 ரூபாய் அம்பளிப்பு செய்திருக்கின்றார். அவர் எப்படி இருக்க வேண்டும், இந்த பச்சையம்மன் சன்னது எப்படி நாளுக்கு நாளாக ஓங்கி ஓங்கி வளருதோ அவன் குடும்பமானது நோய் நொடி இல்லாமல் படிக்க அந்த அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். நண்பா, என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து தாய் தந்தை ஆச்சரியமா
சொல்லுங்க நான் புரிந்தாயா என்ன? நல்லா தெளிவா சொல்லுங்க. 10 மாதம் முன்னூறு நாள் அங்கத்திலே சுமந்து 10 மாதம் 3 நாள் போய சசிகாடி அங்கத்திலே சுமந்த என் தாயோ குந்தி வந்தாரை. தாயோ குந்தி வந்தாரை. எனக்கு 2 தாய். ஓ உங்களுக்கு 2 தாய். சரி சரிங்க. குந்தி வந்தாரை. தாயோ குந்தி வந்தாரை 2 தாய். உண்மைதான். தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேணும் அல்லவா? தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேணும் அல்லவா? தந்தை என்று வேணும் அல்லவா? ஆமா. என் தந்தையோ தண்டா பாண்டு மகாராஜன். ஏண்டா ஏக மகாராஜா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த பாண்டுகிறீங்கள இந்த மாதிரி கோயில் விசேஷத்துக்கெல்லாம் எவ்வளவு கடிக்கிறீங்க? ஒரு அகோல போடுப்பா. பாண்டு மகாராஜனுக்கு குந்தி வந்தாரைக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நண்பா சரியாக நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேர் பிறந்தீங்க? 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி 10க்கெல்லாம் போவாத. நான் கூடி பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? பேருங்க. அட கூடி பிறந்ததொரு தெரியுமே. ராஜராஜ கூடி பிறந்தவர்கள் கூட்டுப்பால் உண்ணவர்கள், சேர்ந்து பிறந்தவர்கள் சேனப்பால் உண்ணவர்கள். சரியாக நாங்கள் ஆண் மக்கள் 5 பேர்கள் பிறந்தோம். 5 பேருங்க. ஆமா சரி சரி. அப்படி 5 பேர் சொல்றீங்களே, யார் யாரு? யார் யார்? நண்பா முதலாவது பிறந்த தாரா புகழ் படித்த தர்மனன் ஆண் பிறந்தேன். தாரா புகழ் படித்த பூலோக தர்ம ருதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய நீங்க பிறந்தீங்க. உண்மைதான். சரி. இரண்டாவது பிறந்த 12,000 பலம் படித்த 12,000 கஜேந்திர படித்த கஜேந்திர பலம் படித்த வெற்றிகிரி பதகிரி பீமச்சேனன் பிறந்தார். வெற்றி பதகிரி பீமச்சேனன். உண்மைதான். மூன்றாவது பிறந்த 2 ஆருக்கு இளையோர் 2 ஆருக்கு மூத்தோர்.
யார் பிறந்தார் தெரியுமா? யாரு? ஆளால் அழகமன்னன் அர்ஜுனன் பிறந்தார். மீதி கரையாச்சு படிச்சா எந்த என்னமோ உங்க தம்பிக்கு அரை சொன்னீங்க. ஏய், ஆளால் அழகமன்னன் அர்ஜுனனோட. ஓ, ஆளால் அழகமன்னன் அர்ஜுனன். உண்மைதான். அப்படி அர்ஜுனனாக இருந்தாலும் மீதி யார் தெரியுமா? யாரு? சிறிய தாய்க்கு யார் பிறந்தார்? ஓ, நீங்க 3 பேர் யாருக்கு பிறந்தீங்க? நான் 3 பேர் பிறந்தது குந்திக்கு பிறந்தோம். ஓ, குந்தம்மா தேவிக்கு. உண்மைதான். மந்தார தேவிக்கு யார் யார் பிறந்தீங்க? மந்தார தேவிக்கு யார் பிறந்தார் தெரியுமா? யார் யாரு? நகுலன் சகாதேவன் இருவரும் பிறந்தார். ஓ, நகுலன் சகாதேவன். உண்மைதான். சரி சரிங்க. இப்படி பிறந்து சீர சிறப்போடு நண்பா சுவாமி நான் ஆண்டு ஒரு சாம்ராஜ்யம் தெரியுமா? நாடுங்க கிடையூர். காலையில்ரா ஏன்டா எங்க கொல்ற? போனா கொலாய முடிக்கிட்டு வெங்கடேஷ் சொந்த நாடு டெல்லி என்று அஸ்தாபுரம். நரேந்திர மோடி ஆடிட்டு இருக்கிறேன் அந்த நாடு. அதேதான். சரி ரைட் தசால் ரைட். நண்பா டெல்லி என்று அஸ்தாபுரத்தில் தான் நாங்க வாழ்ந்து வருகிறோமா? ஓ, அங்கதான் வாழ்ந்து வரீங்களா? இல்ல எங்களுக்கு என்ன நடந்தது? ஏங்க இத நானே கேட்கலாம்னு நினைச்சேன். டெல்லி 56 நாடுன்னு சொல்றீங்களே, 56 நாட்டுக்கு நீங்களே சொந்தக்காரரா இல்ல அதுக்கு யாராவது பங்கு? நண்பா ஓய், அந்த 56 நாட்டுக்கு நாங்களே சொந்த 5 மன்னர்களும் சொந்தக்காரர்களா இல்ல வேற யாராவது இருக்கிறாரா என்று கேட்கிறாயா? என்ன மாதிரி எவனாவது இருக்கிறானா? கண்டார வழி விடுதுன்னு நண்பா மூதாதியில 3 பேர் பிறந்தார். யார் யாரு? யாரா தெரியுமா? யார் யாரு? முதலாவது பிறந்தது திருதராட்டியர் பிறந்தார். ஓ, திருதராட்டிய மகாராஜா. உண்மைதான். சரி. இரண்டாவது பிறந்தது பாண்டு மகாராஜன் பிறந்தார். ஓ, பாண்டு மகாராஜன். உண்மைதான். மூன்றாவது பிறந்தது விதுர மகாராஜன் பிறந்தார். ஓ, விதுர மகாராஜன். ஆமா. சரிங்க. விதுரனுக்கு திருமணமே கிடையாது. ஓ, திருமணம் கிடையாது. நாட்டின் மீது போடுற பட்டும் கிடையாது. பற்று கிடையாது. பற்று கிடையாது. உண்மைதான். சரி. அதனால திருதராட்டியருக்கு சரியாக அவர் 100 மன்னர்கள் பிறந்தார். 100 பேரு. உண்மைதானடா? யார் யாரு? அவங்களோ சரியாக கௌரவ 100 பேர் பிறந்து. ஓ, கௌரவ 100 பேரு. உண்மைதான். சரிங்க. இப்படி பிறந்து நாங்களும் என்ன செய்தோம்? என்ன செய்தீங்க? சின்ன பெரிய விளையாட்டிலே சின்ன 5 சிறு வயதிலே சரி நாங்க 105 மன்னர்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருந்தோம். ஓ, சின்ன சின்ன விளையாட்டுகள். உண்மைதான். சரி சரிங்க. விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நந்தா அந்த 100 மன்னர்கள் ஒரு வரவும் கொஞ்ச நேரம் கூத்துறதுக்கு வேண்டாம். வண்டியை புடிச்சுட்டே தூங்குறான். என்னடா பண்றதப்பா? புடியா புடிச்சிட்டாப்பா, புடியா போறான்பா. வேற ஒரு வரமோ? ஓ, 5 பேர் ஒரு புறமோ? 100 மன்னர்கள் ஒரு வரமாக நின்று 100 பேர் ஒரு புறமாக நின்று
விளையாடும் பொழுது ஓஹோ, என்ன விளையாட்டுங்க? நண்பா ஆ. பந்து விளையாடுவது. ஓ, பந்து விளையாடுவது. உண்மைதான். சரி. இப்படி ஒவ்வொரு விளையாட்டில் விளையாடி கொண்டு இருக்க பொழுது அந்த விளையாட்டிலே நாங்க 5 மன்னர்களும் ஜெயம் பெற்றோம். ஓ, 5 பேருமே ஜெயம் பெற்றீங்க. உண்மைதான். சரிங்க. ஜெயம் பெற்ற பொழுது ஆ. அப்பொழுது அந்த துரியன் நினைத்தான் வஞ்சகத்தை வைத்தான். என்னென்ன வஞ்சகங்க? எப்படி தெரியுமா? எப்படி? இவங்களுக்கு நமக்கு இருப்பது 56 நாடு. 56 நாடு. இந்த 56 நாட்டிலே 5 பேருக்கு சரி ராஜ்யம். சரி. எப்படி? 5 பேருக்கு சரி ராஜ்யம். 5 பேருக்கு சரி ராஜ்யம். 100 மன்னருக்கு சரி ராஜ்யமான வஞ்சகத்தை வைத்து முளையும் பயிர முளைய பயிர முளையிலே கிள்ளணும். விளையும் பயிர முளையிலே கிள்ளணும். முளையிலே கிள்ளணும். அது கிள்ளனா முளைக்குமா? முளைக்காது. அப்படி வஞ்சகத்தை வைத்து சின்னஞ்சிறு வயதிலே எங்களுக்கு என்ன செய்தால் தெரியுமா? சரி சரி, என்னென்ன செஞ்சோம்? ஆனா எனக்கு போக மணி தெரியல. அந்த துரியராஜன் என்ன செய்தார்? சின்னஞ்சிறு வயதிலே எங்களுக்கு எண்ணற்ற வஞ்சகத்தை செய்தார். போகும் மனிதனிலே பொய்குழி நாட்டினார். உண்மைதான். சரி. நடுக்கின்ற தடத்திலே நச்சுமுனை நாட்டினார். புத்தி சாவிட்டு. ஆமா. படுக்கின்ற பாயிலே பாம்புகளை விட்டானடா. புத்தி சாவிட்டு. ஆமா. சரி சரி. குடிக்கின்ற தண்ணீரிலே நஞ்சை கலந்தார். அதுலயே சாவுவானுங்களான்னு. அத்தனைக்கும் யாரால நாங்க தப்பித்தோ? என் மாமனாயமா எம்பெருமான் மாயனோட இருவினாலே தப்பித்தோ. கடவுள் கடவுள். உண்மைதான். சரி சரி. பிறகு என்ன செய்தார்? எண்ணற்ற வஞ்சகத்தை செய்து காடே வனவாசம் என்று ஓட்டினார். காடே வனவாசம். ஆமா. சரி. காடே வனவாசம் ஓட்டி நண்பா இப்ப நாங்க எங்கே இருக்கின்றோம்? எங்க? ரெடியா? எங்க காடே வனவாசம் ஒட்டி. காடே வனவாசம் ஒட்டி. உண்மைதான். சரிங்க. இப்படி காடே நாங்க திருந்து வந்தாலும் நண்பா ஓய் எங்களுக்குன்னு நாடு இது செய்தோ. பிறகு 12 முடித்த பிறகு நாடு கேட்டோம். சரிங்க. நாடு கேட்கும் பொழுது உங்களுக்கு நாடு தருவதா அப்படின்னு வஞ்சகத்தை வைத்து பிறகு என்ன செய்தார்? பிறகு என்ன செய்தார்? நாடு உங்களுக்கு தருவதா அப்படி என்று வஞ்சகத்தை வைத்து இப்ப எங்கே சென்றோம்? வனத்திலே 9வது ரோமருஜ வனத்திலே இருந்து நாங்க தவத்துக்கு யாரு மாமா செல்வது என்று மாமனை கேட்க இப்படி ஒவ்வொன்றாக தவத்துக்கு செல்வோம் என்று நான் கேட்டோம். பங்காளி ஜெயிக்க பாக்கியபலம் வாங்க வேண்டும், எதிராளி ஜெயிக்க ஈசவரம் வாங்க வேண்டும். இது யாரு போவது? நாடு அந்த நகர வந்து இப்ப நான்
நான் காட்டுல இருக்கிறோம்ல, இப்பொழுது இந்த காட்டில் தோத்தம் நானு. சரி, நாம் போற மாமா என்று என் மாமன் இடத்தில் சொன்னேன். சரிங்க. தர்மனந்தா, நீ தர்மத்துக்கு உடையவன். ஓ, தர்மத்துக்குடையவன். ஆமா, உனக்கு தர்மத்துக்கு உடையவனுக்கு உனக்கு தகாது அப்படி சொல்ல. சரி, பிறகு என் தம்பியாக பீமச்சேன நான் போகிறேன் மாமா என்று சொல்ல பொழுது அப்பொழுது என்ன செய்தார்? என்ன செய்தார்? பீமா, நீ தவம் செய்வாய். தவம் செய்வாய். தவம் செய்வாய். ஆமாங்க, செவம் கூட நான் கூட 4 தவம் செஞ்சேங்க. ஏய், தவம் இல்லடா, தவம். ஓ, தவம். தவம் செய்வாய். சரி, வரத்துக்கு போவ, போவேன். வரவும் வாங்குவேன். வாங்குவ. எப்படி தவம் செய்வாய் என்று கேட்டார். அப்பொழுது தலையை தின்னு கையால ஊண்டி தலையில தலையை கீழே வைத்து காலை 3/4 நேரம் தவம் செய்யணும். சரி, அப்படி தவம் செய்யும் பொழுது வரத்து கொடுத்தால் பார்ப்பேன். ஓ, சிவபெருமான் வந்தால் ஆச்சு இது. இல்லை என்றால் கையில கிருபை தூள் துக்காக அப்பொழுது சொல்ல. அப்பொழுது என்ன செய்தார்? என்ன செய்தார் நண்பா? என்ன? அப்பொழுது என்ன செய்தார்? பீமா, உனக்கு இது தகாது அப்படி என்று சொல்ல. பிறகு என்ன செய்தார்? என்ன செய்தார்? என் தம்பியாக பீமன் அர்ஜுனன் என்ன செய்தார்? என்ன செய்தார்? மாமா, நான் போகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது சரி, நாங்க என்ன செய்தோம்? என்ன செய்தீங்க? நான் போகிறேன் என்று சொல்ல என் மாமனாகிய மாயவன் என்ன செய்தார்? என்ன செய்தார்? உனக்கு தவம் வேடம் கரெக்டாக தான் இருக்கும், சரி, நீ போய் வாப்பா என்று சொன்னான். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? என்ன செய்தீங்க? மாமனை முன்ன வைத்து என்று திட்டித்தேன். மாமனை முன்ன வைத்து நகைத்து விட்டு. சரிங்க, நவிக்க. அப்பொழுது என் தம்பி என்ன செய்தார்? என்ன செய்தார்? அண்ணன் முன்ன மாமனை முன்ன வைத்து. ஓ, சரியற்ற மாமனை முன்ன வைத்து இது உருளைக்கு சீலை கட்டின ஆனா பெண்ண என்று பாக்குறோம் அல்லவா? ஓ, உருளைக்கு சீலை கட்டின ஆனா பெண்ண பார்த்து தூக்கி பாக்குறோம். உருளைக்கே சீலை கட்டினா இது ஆனா பின்னாடி தூக்கி பார்க்கக்கூடிய பார்த்தி அர்ஜுனன் எங்க? இவன் போய் தவம் செய்வதா என்று நாங்கள் இழிவாக பிரித்து கோவித்து அண்ணன் மேல கோவித்து வடக்கே நோக்கி சென்றான். சரிங்க, வடக்கே நோக்கி சென்று என்ன செய்தான்? காளியாதிய இடத்தில் 30 அடி செப்பு கம்பம். சரி, காலவயரோடு 30 அடி செப்பு கம்பம். சரி, ஓய், அது உள்ள சென்று வரத்தை வாங்கிட்டு வந்தா. அப்பொழுது ஓய்வா என்று நாங்கள் அனுப்பி வெளியே வைத்து தவத்தில் பெற்று வந்தோம். ஆனா இன்று தினத்தில் என்னென்று தெரியவில்லை. எங்க ஏங்க, உங்களை தேடி ஒரு நிரோத்து பாக்கெட் வந்திருக்குது. 20 ரூபாய்க்கு அது எதுக்குடா டேய்? நீங்க மேகலோகத்துல மேகலோகத்திலிருந்து படி பார்க்கலாம். படி. அது என்ன படிக்குதுங்க? நான் என்ன மயிருக்குங்க பாமாலி வேச்சாடுறேன். படுறா, ஒரு தடவை படுறா. நான்லாம் படிச்சது இல்லைங்க. சரி, ரைட் விடு. நண்பா, எங்க அப்பனும் எங்க அம்மாலும் படிக்க வச்சிருந்தா நான் ஏன்டா மேகலோகத்திலிருந்து நிறுவம் வந்திருக்கின்றது. ஆமா, நிறுவத்து வந்திருக்குதுங்க. நிறுவம் வந்திருக்கின்றது. எப்படி? எப்படின்னு நீ தானா படிச்சோட மண்ட கோதி. அப்புறம் என்ன எப்படின்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? மேகராஜன் நிறுவம் என்னவென்றால் என்னவென்றால் 20 டேய் கொள்ளாத. நிறுவம் என்னவென்றால் இதோ உன் தம்பியாகிய ஆனால் அழகவன அர்ஜுனனை என் மகளாகிய மின்னல் ஒளியை திருமணம் செய்து எழுதி இருக்குது. இல்ல ABCD இப்படி என் மகளாகிய மின்னல் ஒளியை காந்தரு திருமணம் செய்து 9 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. என் மகளை இன்னும் பார்க்க வரவில்லை. எப்படி பார்க்க வரவில்லை? உன் தம்பி எங்கிருந்தாலும் சரி என் மகளிடம் அனுப்புவதால் ஆச்சு. இல்லை என்றால் பூலோகத்தை நான் படையெடுத்து வருவேன். இது தர்மமா, இது நீதியா, நேர்மையா என்று இழிவாக பேசி அனுப்பியிருக்கின்றார். அதாவது எழுதி இருக்குதுங்களா? ஆமா. அதனால ஆனா தம்பி எங்க இருக்கிறான்னு தெரியல. அவன் எந்த பூச்சி ஹோட்டல எங்க படுத்து கிடக்குறான்? ஆமா, அவன் கோவலகாட்டுல இருக்கிறானோ, இல்ல ஈரோட்டுல இருக்கிறானோ, இல்ல பவானியில இருக்கிறானோ, இல்ல பொமராபாளையத்துல இருக்கிறானோ, எங்க போய் அவனை கண்டுபிடிச்சு இந்த அரசு நீ எங்கேயாவது பாத்தியா?
அப்படின்னு ஒரு ஆள் இருக்கானா? அர்ஜுனப்பா. அர்ஜுனா? அர்ஜுனை பார்த்தேன். எங்க பார்த்தேன்? எவ கூட இருந்தான்? இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வந்தா கடைக்கு, கடைக்கு நானும் அது சொன்னேன். பாட்டு கொடுத்து பார்த்தி பரிசா பாரதி பரிசன்னா அந்த தலைவர் ஐயாத்தான். பாரதி பரிசன்னா பார்க்கணும் நீங்க. ஓய் வெங்க அப்பல்லடா நல்ல சட்டராவதியாத்தான் வந்துருக்கீங்க. பாண்டவர் குளத்துல பிறந்தாலும் அர்ஜுன அர்ஜுன ஆண்டவர் குளத்தில் பிறந்த அர்ஜுனா? ஏன் அந்த கூத்தியா காலே ஊத்தியா காரணம்? அதான் கொமராபுரத்தை கூத்தியா வச்சு அடி வாங்கிட்டு வரல. இந்த அர்ஜுனை கேக்குறீங்க? அவனே அவனே அந்த அர்ஜுனை கேக்குறேன். என்ன கேட்டுங்கிற? அந்த அர்ஜுனை சேர்த்து இப்பதான் ஒரு வாரம் ஆகுது. செத்து போயிட்டேன். சச்சு போகாடாங்க. வாக்கியமேட்டில் வந்து வாங்கட பேசிட்டு இருந்தா நான் வந்தேன். செத்து போயிட்டானா? செத்து போயிட்டானா? எப்ப? ஒரு வாரம் ஆகுது. இளவு செய்தியே சொல்லல. பாவம். ஐயோ அப்பல்லையா எல்லாம் மறுபுறம் மண்டையவே வருது. எந்த அர்ஜுனை கேக்குறேன்? இன்னைக்கு தம்பிடா. நீ தம்பியா? செத்து போயிடுவாங்க. தம்பி பேர் வேற அர்ஜுன் இல்லடா. இல்ல அவங்க தம்பி பேர் மூர்த்தி தான். என்னமோ உள்ள அர்ஜுன பேர் மாத்துறாங்க. பேர் மாத்திட்டாங்க. இவனுக்கு தம்பிலாம் கிடையாது. சரி, ஒரே ஒரு அண்ணன் தான். வண்டி கட்டி முடிக்கிட்டே கீழே விழுவுறோம். ரெண்டு பேரு. அதனால என் தம்பிக்கு எங்க இருந்தாலும் சரி நான் ஒரு கடிதம் எழுத வேணுமே. நீ எழுதுறியா? ஆமா, நிறுவனம் எழுதிட்டா தானே வேலையாகும். ஏன்னா அவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு எப்படா தெரியும்? குச்சா சொல்றா. தாரா போல் படுத்த சொல்ற அப்படி எழுதணுமா? ஆமா, நீ சொல்லு, நான் எழுதுகிறேன். தர்மராஜன் எழுதும் நிறுவனம் என்னவென்றால் நிறுவனம் என்னவென்றால் நிறுவனத்தல்டா டேய் பாருங்க. தாரா புகழ்பெற்ற தர்மராஜன் எழுத நிருபம் என்னவென்றால் அதாவது நாளைக்கு காலையில பொங்கனாபுரத்துல பன்னிக்கறி 50 கிலோ தான் போடுறாங்களா. பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் வந்து பன்னிக்கறி எடுத்துட்டு போக மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தாரா புகழ்பெற்ற தர்மராஜன் கையெழுத்து போடு. அப்படி படி படி சொல்லு சொல்லு படி. சொல்லுங்க. தம்பி ஐயா அர்ஜுனன் எங்க இருந்தாலும் அண்ணனுக்கு உயிரும் போவது வருவதுமாக இருக்குது. செத்து போயிரு. எதுக்கு போவது வருவதுமாக இருக்குது? வந்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் அண்ணன் எடுத்து தவம் செஞ்சு விடுவோம். அண்ணன் எடுத்து தெவம் செஞ்சு விடுவோம். அதனால எங்க இருந்தாலும் சரி தாரா புகழ் படித்த தர்மராஜன் தம்பியாக பார்க்க சீக்கிரமாக எங்க இருந்தாலும் சரி அண்ணனை சந்திக்க வேண்டும் எழுது. நீ சொல்றத ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், பாத்துக்க. தாரா புகழ் படித்த தர்மராஜன் எழுத நிருபம் என்னவென்றால் அதாவது பாட்டர் குலத்திலே பிறந்த பார்த்திப அர்ஜுனன் எங்கிருந்தாலும் சரி அண்ணனாகப்பட்ட சாதம் அணிந்தி வெத்தலை தாழ்வு தெரிக்கின்ற பொழுது அதிலே ஒரு சொத்தப்பாக்காக இருந்து சொக்கேறி மயக்கமேறி உயிர் போவது வருவதாக இருக்கிறது. வந்தால் பார்த்திப அர்ஜுனன் தாரா புகழ் படித்த தருவனை பார்க்கலாம், இல்லையினால் எடுத்து அவரை தகனம் செய்து விடுவோம். இப்படிக்கு எம்மூர்த்தி. எம்மூர்த்தி இல்ல, மூர்த்திய எழுதுறாரு. போடு போடு. போட்டேன். சீக்கிரமாக எங்க இருந்தாலும் சரி தம்பி போய் சீக்கிரமா கூட்டிட்டு வா. காட்சி கூட 20 ரூபா கொடுத்தாங்க. அதை கூட எதுக்கு போகணும்? நல்ல நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஆண்டவன் கொடுப்பான். ஆண்டவன் கொடுப்பான். கஜானா பட்டியல் இருக்கிறவங்க ஆண்டவன் பேரு. எத்தனை கஜானாவில் தாண்டா ஆண்டவங்கிற பேர்லயே இருப்போம். ஆமா, ஒரு நாளைக்கு குப்பிச்சாமி கந்தசாமி மாரசாமி வைக்க மாட்டாங்க. அதனால